தேமுதிகவுக்கு 6 தொகுதி வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 6 தொகுதின்னா அதுல வெற்றி வாய்ப்பு அதிகம்னு தேமுதிக நினைக்கணும். அப்போ தேமுதிக திமுக அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திமுக அணியில் அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் ரெப்ரசன்ட் பண்ற அந்த தெலுங்கு ஓட்டு வங்கியில தேமுதிகவுக்கு அவங்களுக்கு ஒரு சைசபிள் பங்கு இருக்கு. டாக்டர் ராமதாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதாங்க என்னோட கருத்து. என்ன காரணம்னா, அவரே இப்போ ஒரு போராட்டத்தில் இருக்காரு. பாமக என் கட்சி, நான் தான் பாமகவுக்கு உரிமை கொண்டாட முடியும், மாம்பழ சின்னம் ஏன் சின்னம், ஏன்ட்ட தான் கூட்டணி பேசணும். அப்படியான டாக்டர் ராமதாஸ் திமுக அணிக்கு வந்தார் அப்படின்னா புதிய சூரியனில் நிற்க மாட்டார், வேற சுயேட்சை சின்னங்களை நிற்பார். அதோட அவருக்கு மாம்பழம் பேரில் இருக்கிற அந்த கிளைம் போயிடும். சிறிய கட்சிகள், டிமாண்டே இல்லாத கட்சிகள் கண்டிப்பாக ரெண்டு தரப்புமே அதை ஏற்றுக்கிடுங்க. திமுகவும் ஏற்றுக்கிடும். அதாவது சீட்டு கிடையாது. அப்போ சீட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு கட்சி ஒத்துக்கிட்டாலே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். பெரிய லாஸ்ன்னு எதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் போனால் பெரிய லாஸ் வரும்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சுருவாங்க. இப்போ 5000 ஓட்டு அப்படின்னா 5000 ஓட்டுக்கு தகுந்த மாதிரி மற்ற கட்சிகளை உள்ளே இழுக்கிறது அப்படி முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸ் கட்சியை உடஞ்சிருங்க அப்படி பண்ணா. ஓபிஎஸோட ப்ராப்ளமும் இதே தான். அவர் அதிமுகவுக்கு கிளைம் பண்ணுறாரு, அதிமுக கிளைம் பண்ணுறாரு, கட்சியில் நான் திருப்பி வரணுன்றாரு, பழையபடி இரட்டை தலைமை வரணுன்றாரு, இரட்டையில சின்னத்தில் எனக்கும் பங்கு இருக்குன்றாரு. அவர் திருப்பி திமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா எல்லா கிளைமும் அடிபட்டு போயிடும். ஸோ அவரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுபோக ஓபிஎஸ் அணியிலிருந்து பலரும் திமுகவுக்கு முன்கூட்டியே வந்துட்டாங்க. திமுக அவங்களை அட்மிட் பண்ணிருச்சு. அப்படின்னா ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைங்கிறதுனால தானே அட்மிட் பண்றாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த 3 தினங்களுக்குள்ள ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி இதுக்கு விழுந்தா மட்டும்தான் இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகி போகும். திமுக அதுக்கு தயாராக இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் படியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல தேமுதிக உள்ள கொண்டு வருவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். சீட் ஒரு 78 தான் வரும். ஸோ டிஎம்டிகேவுக்கு அவ்வளவுதான் ஒதுக்க முடியுமா, பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி தான் டிஎம்கே ஆஃபர் பண்ணுமா தேமுதிகவுக்கு? தேமுதிகவுக்கு 6 தொகுதி வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 6 தொகுதினா அதுல வெற்றி வாய்ப்பு அதிகம்னு தேமுதிக நினைக்கணும். எல்லாம் போக திமுக அமைச்சரவையில் ஒரு மூத்த அமைச்சர், பெயர் சொல்ல நான் விரும்பல, அந்த குடும்பத்திலையும் தேமுதிக குடும்பத்திலையும் திருமண சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. அநேகமா அது ஒர்க் அவுட் ஆயிரும் தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கிடைத்த தகவல்கள் படி. அப்போ தேமுதிக திமுக அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திமுக அணியில் அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் ரெப்ரசன்ட் பண்ற அந்த தெலுங்கு ஓட்டு வங்கியில தேமுதிகவுக்கு அவங்களுக்கு ஒரு சைசபிள் பங்கு இருக்கு. இப்போ உதாரணமாக வேலூர் மாதிரியான பகுதிகளில் தேமுதிக ஓட்டு வங்கி இருக்கு. 10,000 5,000 தாங்க. காங்கிரஸ்க்கு அவ்வளவுதானே இருக்கு. காங்கிரஸ் கட்சி சராசரியா நீங்க எடுத்தீங்கன்னா தொகுதிக்கு 5,000 ஓட்டு வருங்க. 5,000 ஓட்டு அதிகம். திமுக ஓட்டு சேரும் போது நமக்கு கணக்கு தெரியாம போயிருச்சு. ஆனா அவங்க தனியா நின்ன கணக்கு இருக்குல்ல. இப்போ எங்களுக்கு 41 சீட் நீங்க கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நீங்க தனியா நின்று தோத்தப்ப எவ்வளவு ஜெயிச்சீங்களோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? தனியா நின்னாங்களா இல்லையா? 2014 நின்னாங்க. எவ்வளவு ஜெயிச்சாங்க? 4.5 சம்திங் தான் ஓட் ஷேர் வாங்கிட்டாங்க. எல்லாத்துலயுமே தோல்வி. எவ்வளவு தொகுதியில டெபாசிட் போச்சு? எனக்கு தெரிஞ்சு இவர் அமரர் ஈவிகே சிலங்கோன் அவர்கள் கூறியதான் நினைவுக்கு வருது. செல்வ பிறந்தை அவர்கள் முன்னிலையிலேயே சொன்னது, நாம் தனித்து நின்று நாம் என்ன சாதித்து விட முடியும், நாம் பெருமைக்கு இப்படி சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் நாம் தனித்து 40 கேண்டிடேட் போட்டோம்னா சிவகங்கையில மட்டும் 1 லட்சம் ஓட்டு வாங்குவோம், மற்ற எல்லா இடத்துலயும் டெபாசிட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி மட்டும் மேபி வரலாம். தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம், அதுலதான் போய் முடியும். இல்ல வேற வழி இல்ல. சரி, சும்மா பேசலாங்க, மேடைகள்ல பேசலாம், பேட்டிகள்ல சொல்லலாம். நிலைமை என்ன? பிஜேபியை விட கூட காங்கிரஸ் ஓட்டு வங்கி கம்மிங்க. என்ன காரணம்? சரியோ தப்போ அவங்க ஒரு ஐடியாலஜி, இந்துத்துவ ஐடியாலஜியை கொண்டு வராங்க. அதுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஆதரவு இருக்கு. அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், அது வேற விஷயம். நிர்மலா சீதாராமன் என்னங்க சொல்றாங்க? ஆரிய திராவிட போர்னு சொல்றதே தப்புங்கன்றாங்க.
சரி, ஆரியம் என்பது என்னன்னா, ஆதிக்க மனப்பான்மை தான் ஆரியம். ஏன்னா அண்ணா ஆரிய மாயை நூல்லே அதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காரு. பிராமண எதிர்ப்பு இல்ல. அந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா, பிராமணர்கள் அதிகமான அவங்களோட தகுதிக்கும் அல்லது பெர்சன்டேஜுக்கும் அதிகமான பதவிகள்ல இருந்தாங்க. அதனால ஆதிக்கம்னு நம்ம சொல்லும்போது அது பிராமண ஆதிக்கம்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப வந்து ஆதிக்க மனப்பான்மையோடு நம்ம தான் உயர்ந்தவங்க, இல்ல நம்ம சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நீங்க அது திணிக்கும் போது அது மேட்டுக்குடி எதிர்ப்பா மாறுது. அதுதான் திராவிடத்தோட அடிப்படை சித்தாந்தமே அதுதான். சரி, நீங்க அண்ணா நினைவு நாளுங்க. அண்ணா நினைவு நாள் அப்ப நீங்க அண்ணா வந்து எதையெல்லாம் சொல்லி வந்து அவருக்கு ஆட்சி கிடைத்தது. 2 வருஷம் ஆட்சிங்க. பெரிய அளவுக்கான சாதனைகளே இல்லாத ஆட்சி தான் அது. ஏன்னா 2 வருஷங்க. 1.25 வருஷம் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா. மெட்ராஸ் ஸ்டேட் தாங்க எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல. அண்ணா ஆட்சிக்கு வரும்போது நாங்க மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்தோம். அப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டோட கடைசி முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அண்ணா காலத்துல தமிழ்நாடு கொண்டு வந்தோமா, அவர் தான் முதல் முதலமைச்சர். அண்ணா தானே மெட்ராஸ் முதலமைச்சரா தானே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு பெரிய வரலாற்று சேஞ்சுங்க அது. ஒரு பெரிய மாறுதல். அந்த மாறுதலோட சாவி அவரு. அவரோட சித்தாந்தங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ப்ரூவ்டு, பியாண்ட் டவுட் ப்ரூவ்டு. அது ஆரிய திராவிட அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதே நேரத்தில் வந்து உயர் ஜாதி கீழ் ஜாதின்னு எடுத்துக்கிட்டாலும் நான் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஆதிக்க எதிர்ப்புன்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒற்றை கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கிற எல்லா முயற்சிகளையும் நம்ம எதிர்க்கணும். அதுதான் தமிழ்நாடு. அப்போ அதோட பிரதிநிதித்துவமாக ஒரு கட்சி இருக்கு. அது வளருதுங்கிறது கவலைக்குரிய செய்தி. இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்கணும்? அவங்க வளர்றாங்க, அதுக்கு போட்டியா நம்ம வளரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கணும்ல. பிஜேபிங்க 18% அண்ணாமலை சொல்றாருல, 18%னா 10% பிஜேபி மட்டும்னு வைங்க. மற்ற கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் 8% வச்சுங்க. 10%னா காங்கிரஸ் கட்சி உருப்படியா வேலை பார்த்திருந்தா பிஜேபி 10% வந்துடக்கூடாதுல்ல. கண்டிப்பா. அப்ப ஏன் அவங்க அந்த தவறை பண்ணாங்க? அது எவ்வளவு பெரிய ஆதிக்க மனப்பான்மைக்கு விட்டு நம்மளை இட்டுட்டு போயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, நீங்க வந்து தமிழ் படிச்சாலும் உருப்பட முடியாது. ஏங்க, தமிழ் படிப்பதற்கும் தமிழில் படிப்பதற்கு இடையில் உள்ள வேறுபாடே அவங்களுக்கு தெரியலையே. அவங்க என்ன பெரிய நிதியமைச்சர்? தமிழில் படித்தல், அதாவது தமிழ் வழி கல்வி, அண்ணாவோட இருமொழி கொள்கையில அதுதான் பிரதானம். தமிழில் படித்தல், தமிழ் படித்தல். தமிழ் படித்தல்னா லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாரு, தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாரு, அது வேற. தாய்மொழி கல்வி, தமிழில் கற்றல், தமிழில் கற்ற ஐஏஎஸ் ஆனவங்க எத்தனை பேருங்க எங்க கிராமத்துல இருக்காங்க. தமிழ் ஐஏஎஸ், தமிழ் ஐபிஎஸ், அதெல்லாம் எப்படி வந்துச்சுங்க? அதெல்லாமே நம்மளோட திராவிட இயக்கத்தோட விழிப்புணர்வு காரணமாக தாங்க. அப்ப நிர்மலா சீதாராமன் இப்படி சொல்லும் போதே அது அவங்களோட ஆதிக்க மனப்பான்மையை காட்டுதா இல்லையா? அது எதுனா எப்படி முடியுது அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் பிராமணர், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. பிஜேபி ஆதரிக்கிற முக்காவாசி பேர் பிராமணர்கள் தான், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. இது அகைன் வந்து பிராமணர் உயர்வை வந்து கொண்டு வர்ற செய்தி. நான் சொல்லலைங்க. சென்னை ஹைகோர்ட்டோட முன்னாள் நீதிபதி ஹரிவர்தாமன் என்ன சொல்றாருன்னா, சென்னை ஹைகோர்ட்ல வந்து பிராமண நீதிபதிகள் அதிகமா இருக்காங்க, அப்படியே பிராமின்னு சொல்றாரு. அவங்க அவங்களோட பெர்சன்டேஜுக்கும் அதிகமா இருக்காங்க. நான் பிராமின் நீதிபதிகள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில நீதித்துறை இருக்குன்றாரு. இதை விட வேற என்ன வேணும் உதாரணம்? சார், இப்போ இந்த கூட்டணி கணக்குகள்ல மீதி இருக்கக்கூடியவர்கள் வந்து தேமுதிக பற்றி நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ராமதாஸ் ஐயா அவர்கள் திமுக வசம் வருவதற்கு ரொம்பவே விருப்பம் தெரிவிப்பதாக நம்ம தகவல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ராமதாஸ் ஐயா திமுக அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? திருமாவர்கள் சம்மதிப்பாரா என்ற பல கேள்விகள் இருக்கு சார். டாக்டர் ராமதாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதாங்க என்னோட கருத்து. என்ன காரணம்னா, அவரே இப்போ வந்து ஒரு போராட்டத்தில் இருக்காரு. பாமக என் கட்சி, நான் தான் பாமகவுக்கு உரிமை கொண்டாட முடியும், மாம்பழ சின்னம் ஏன் சின்னம், ஏன்ட்ட தான் கூட்டணி பேசணும். அப்படியான டாக்டர் ராமதாஸ் திமுக அணிக்கு வந்தார் அப்படின்னா உதயசூரியனில் நிற்க மாட்டார், வேற சுயேட்சை சின்னங்களை நிற்பார். அதோட அவருக்கு மாம்பழம் பேரில் இருக்கிற அந்த
கிளைம் வந்து போயிடும். பாமக பேர்ல இருக்கிற கிளைம் போயிடும். அது அவரு இவ்வளவு பெரிய ஏஜுக்கு பிறகு அந்த முடிவை எடுக்க மாட்டாருங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா திமுக அணிக்கு வந்தால் 2 சீட்டு 3 சீட்டு தான் இவங்க ஆஃபர் பண்ண முடியும். ஆனா அதுக்கு பதிலா வந்து அவர் அன்புமணியை தோற்கடிக்கணும். அன்புமணி தலைமையிலான பாமக நிக்கிற எல்லா தொகுதிகளிலையும் ராமதாஸ் தலைமையிலான பாமக போட்டி வேட்பாளரை நிறுத்தும். இதுக்குதான் வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட பார்வை. அப்படின்னா அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தானே சார்? திமுக அட்வான்டேஜ். பாமக தூக்க விழால பேசின ஒரு பத்திரிகையாளர்ங்கிற முறையில நான் இந்த கருத்தை வைக்கிறேங்க. ஓபிஎஸோட ப்ராப்ளமும் இதே தான். அவரு அதிமுகவுக்கு கிளைம் பண்றாரு. அதிமுக கிளைம் பண்றாரு, கட்சியில நான் திருப்பி வரணுன்றாரு, பழையபடி வந்து இரட்டை தலைமை வரணுன்றாரு, இரட்டையில சின்னத்துல எனக்கும் பங்கு இருக்குன்றாரு. அவரு திருப்பி திமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா எல்லா கிளைமும் அடிபட்டு போயிடும். ஸோ அவரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுபோக ஓபிஎஸ் அணியில இருந்து பலரும் திமுகவுக்கு முன்கூட்டியே வந்துட்டாங்க. திமுக அவங்களை அட்மிட் பண்ணிருச்சு. அப்படின்னா ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைங்கிறதுனால தானே அட்மிட் பண்றாங்க. தேமுதிக வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. 6 சீட்டுக்கு அவங்க ஒத்துக்கிடணும். அதுக்கு மேல அப்படின்னா கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா மற்ற எல்லாருக்கும் 2 நீங்க கூட்டணும். 6ல இருந்து 8னா கூட எல்லாருக்கும் 2 கூட்டணும். திமுக குறைந்தபட்சம் மினிமம் 160 நிக்கணும். அவங்க 170ல நிக்க விரும்புவாங்க. பிராக்டிகல் ரியாலிட்டி இதுதான். காங்கிரஸ் கட்சி கூட்டியே குழப்பிச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வேற வழியே கிடையாது. நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோம்னு சொல்லிடுவாங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப நீங்க என்னுடைய கடந்த பேட்டிகள்ல ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு தேர்தல்னா 10 ஓட்டு கூட ரொம்ப முக்கியம், 100 ஓட்டு கூட ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கலைஞர் அவர்கள் காலத்து உதாரணம்லாம் நீங்க சொன்னீங்க. கூட உட்கார வச்சு தலைவர்களை காஃபி சாப்பிட்டா கூட அவங்க மனம் நிறைந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய ஓட்டு ஏதாவது அவங்களோட பூத் லெவல்ல கூட நமக்கு பிரதிபலிக்கும், தேர்தலில் அது வந்து நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்ற ஃபார்முலா சொன்னீங்க. அம்மையார் கனிமொழி அவர்கள் அண்மையில் கொடுத்த பிரஸ் மீட் புதிய கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வர இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பல கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவுகள் திமுகவுக்கு தொடர்ந்து 3 பொது தேர்தலில் கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சிறு சிறிய கட்சிகள், பல கட்சிகள் வந்து காத்து கிடக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தொகுதியில இடம் கொடுப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் மனங்களில் இடம் கிடைக்குமா? அப்படி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரவணைத்து எல்லா கட்சிகளும் நம்ம வந்து முக்கியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட இந்த தேர்தலை சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிலவன கருத்து. சிறிய கட்சிகள், டிமாண்டே இல்லாத கட்சிகள் கண்டிப்பாக 2 தரப்புமே அதை ஏத்துக்கிடுங்க. திமுகவும் ஏத்துக்கிடும். அதான் சீட்டு கிடையாது. அப்போ சீட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு கட்சி ஒத்துக்கிட்டாலே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். சிறிய கட்சிகள் அவ்வளவுதான். சிறிய அமைப்புகள் ஒரு குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையில வந்து அவங்களுக்கு சொந்த ஜாதி பலமோ ஏதோ ஒரு அமைப்பு பலமோ இருக்கும். 10 ஓட்டு கூட முக்கியம் தான். பூத்துக்கு 10 ஓட்டு மாறினாலே வெற்றி தோல்வி மாறத்தான் செய்யும். பெரிய லாஸ்ன்னு எதுல கால்குலேட் பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் போனா பெரிய லாஸ் வரும்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருவாங்க. இப்போ 5000 ஓட்டு அப்படின்னா 5000 ஓட்டுக்கு தகுந்த மாதிரி மற்ற கட்சிகளை வந்து உள்ள இழுக்கிறது அப்படி முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸ் கட்சியை உடைஞ்சிருங்க அப்படி பண்ணா. காங்கிரஸ் கட்சியில உதாரணமா ப. சிதம்பரம், சிவகங்கையுடைய முதலமைச்சர் எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கூட இருக்காரு. செல்வ பெருந்தகை முதலமைச்சரோட எல்லா நிகழ்ச்சியிலையும் கூட இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில 18 சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க திருப்பி எம்எல்ஏ ஆகணும். அப்போ விஜயோட போறது அப்படின்னு முடிவெடுத்தா காங்கிரஸ் கட்சி உடையும். அதான் பழைய தமாக கதை தான். அது எப்படி காங்கிரஸ் தமாகன்னு உடைஞ்சதோ அப்படி உடையதான் செய்யும். இல்ல திமுகவுடைய தொடர்றது அப்படின்னாலுமே காங்கிரஸ் கட்சிக்கு சேதாரம் ஏற்படும். ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபைட்டை ரொம்ப இழுத்துட்டாங்க. ஆட்சியில பங்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்கறதெல்லாம் சரிதாங்க. ஆனா கிட்டத்தட்ட அவங்க பிப்ரவரி வரைக்கும் அதை இழுத்துட்டாங்க. நிறைய காங்கிரஸ் கட்சியோட பல தலைவர்களும் தாறுமாறா எல்லா பேட்டிகள்லையும் வந்து பெரிய அளவுக்கு திமுகவை தாக்கிட்டாங்க. அப்போ அவங்க அதிருப்தி அடையத்தான் செய்வாங்க. காங்கிரஸ் கட்சி திமுகவோடய தொடருது, சீட்டு வந்து பழைய சீட்டு தான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னா காங்கிரஸ்ல இன்றைக்கு அதிருப்தியா இருக்கிற தலைவர்கள் வெளியில போத்தான் செய்வாங்க. சேதாரம் கம்மியா இருக்கும். திமுக கூட்டணி வேண்டாம், தாவேகா கூட்டணி நினைச்சா சேதாரம் அதிகமா இருக்கும். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் சேதாரம் வரத்தான் செய்யும். பிளவே உண்டாயிருன்றீங்க தமாக மாதிரி. தமாக மாதிரியான பிளவு அவ்வளவு பெரும்பிளவா வருமானு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு சேதாரம் இருக்கும். காரணம் என்னன்னா ராகுல் காந்தி வந்து இந்த ஃபைட்டு பிகின் ஆகும் போதே அவர் தலையிட்டு தடுத்து நிறுத்தி இருக்கணும். அவரு இன்னும் சொல்ல போனா எனது காங்கிரஸ் நண்பர்கள் எங்க ராகுல் காந்தி எல்லாம் சொல்லித்தாங்க நாங்க இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அது எப்படி? ஆமா, ராகுல் காந்தி எல்லாம் சொல்லிதாங்க நாங்க கேட்கிறோம்,
அப்ப நாங்க டெல்லி தலைமை இதை என்கரேஜ் பண்ணதா சார்? இவங்க இப்ப டெல்லி மாணிக்கம் தலைமை தாக்கூர் என்கரேஜ் பேசுறது. பண்ணுது. சரிங்க, ஷோடங்கர் யாரு? டெல்லி தலைமையால எஸ், அனுப்பப்பட்டவர் ஹி தானே. இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டெல்லி காங்கிரஸ். அவரும் சேர்ந்தானுங்க சொன்னாரு. ஏதோ நாங்க மட்டும் எங்க ஆசைக்கு கேட்ட மாதிரி நீங்க எல்லாரும் வர்ணிக்கிறீங்க, அது தவறு. ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அது பொருத்தமான வாதமா தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ டெல்லி தான் இதுல தலையிட்டு முதல்ல முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். அவங்க வைக்கல. பீகார்ல இதே குழப்பம் தான் குழப்பினாங்க கடைசி வரைக்கும். கடைசியில் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமலே போயிடுச்சு. ஏன்னா கீழ்மட்டத்தில் வந்து பிளவு ஏற்பட்டு போயிடும். அவன் வேலை பார்க்க மாட்டான் நாளைக்கு 2 கூட்டணிக்கும். எவ்வளவுதான் தலைவர்கள் கைகுலுக்கி கொண்டாலும் கீழ்மட்டத்தில் வந்து ஒற்றுமை இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாது. திமுகவுக்கு இது நல்லாவே தெரியும். அப்போ இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த 3 தினங்களுக்குள்ள ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி இதுக்கு விழுந்தா மட்டும்தான் இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகி போகும். திமுக அதுக்கு தயாராக இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் படியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஓகே. நிச்சயமா சார். கூட்டணி கணக்குகள், தேர்தல் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் மேலும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வகையில் சமகால அரசியல்கள் வந்து நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.